இன்றைய இளைய தலைமுறை கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னு சொல்லப்படுற உடல் ஆரோக்கியம். இது எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க விளையாட்டு திறமைகள்லேருந்து. இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறது தான் வந்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையுமே உடல்நிலை சீரானதாக அதே அளவில் இருக்கும். மிக பருத்தல் போயிட்டு அப்புறம் இழைக்க முயற்சி பண்ணுறது அல்லது பருக்க முயற்சி பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே தேவை இருக்காது. அடுத்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். அண்ணா பல்கலைக்கழகம் நடத்துகிற என்ஜினியரிங் கவுன்சிலிங்லேயும் முதல் நாள் யாருக்கு வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு தான். அதே மாதிரி நாளைக்கு படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடும்போதும் பார்த்திங்கனாக்கா ஒரு ரயில்வேஸ், கஸ்டம்ஸ், பேங்க்ஸ் இது மாதிரி 10க்கும் மேற்பட்ட மத்திய அரசு நிறுவனங்களில் பார்த்திங்கனாக்கா முழுக்க உங்கள் படிப்பை தாண்டி உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் திறமைகளை மட்டுமே வைத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற பெயரில் வேலைவாய்ப்பு கிடைக்குது. அப்போ ஒன்று ஃபிட்னஸ்ங்கிற ஒரு கோணம், இன்னொன்று பார்த்திங்கனாக்கா கெரியரில் அதுக்கு நமக்கு ஒரு படிப்பை, உயர்கல்வியையோ அல்லது வேலையோ வாங்கி தருகிற வாய்ப்பையும் தருகிறது. ஸ்போர்ட்ஸில் ஈடுபடும்போது பார்த்திங்கனாக்கா நாடு முழுவதும் பல மாநிலங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு பயணம் செய்கிற வாய்ப்பு, மற்றவர்களோடு இணைந்து செயல்படுற வாய்ப்பு, ஒரு ஜெயிக்கிறது ஒன்று தான் நோக்கங்கும் போது ஒரு கேப்டன் கீழே இயங்குகிற வாய்ப்பு, இதெல்லாம் கிடைக்கும்போது இந்த குவாலிட்டிஸ் நமக்கு இயல்பாக வாழ்க்கைக்கும் இது சேர்ந்து பயன்படுது.